வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, சாந்தி பிறந்த நாள் சிறுகதை. வாங்க கதைக்குள்ளே போகலாம். நகை பாலிஷை மெல்லிய சில்க் கை குட்டையினால் மேலோடு துடைத்து பள பளவென்று மெருகேற்றி கொண்டாள் சாந்தி. 10 மடங்குக்கு கர்வம் அவள் தலைக்கேறியது. இந்த விரல் நுனிகளை பிடித்து கொண்டு விட்டானால் பிரியும் நேரம் வருகிற வரையில் சங்கர் விடுவதே கிடையாது. உங்களுக்கு என் மீது காதலா, என் விரல்கள் மீதா என்று சாந்தியே கேட்பதுண்டு. விரல்கள் மீதுதான் என்று தயங்காமல் சொல்வான் சங்கர். பிசினஸ் நண்பர்களில் யார் ஐரோப்பிய சுற்றுப்பயணம் போனாலும் சரி, ஃபேஷன் தலைநகரங்களில் எது சிறப்பான நகைப்பூச்சென கருதப்படுகிறதோ அதை தவறாமல் வாங்கி வரும்படி சொல்லி அனுப்புவான். அப்படி உலகத்தின் பல மூலைகளில் இருந்து வந்திருந்த தட்டையும் வட்டமும் குட்டையும் நெட்டையும் வளைவும் நெளிவும் பச்சையும் சிவப்புமான பற்பல நகைப்பூச்சு குப்பிகளை வைப்பதற்கென்றே தனி ஸ்டீல் செட் வாங்கும்படி நேர்ந்தது சாந்திக்கு. சாந்திக்கு அப்பா கிடையாது. பெரியப்பா தான் அவ்வளவு பெரிய எஸ்டேட்டை நிர்வகித்து வந்தார். அவர் விளையாட்டாக சாந்தியை கேட்டார். இவ்வளவு பழகுகிறானே சங்கர், ஏன் உன்னை கல்யாணம் செய்து கொள்வதை மட்டும் தள்ளி போட்டுக்கொண்டே இருக்கிறான் தெரியுமோ என்று. மேட்டூரில் இன்னொரு புது தொழிற்சாலைக்கு ஏற்பாடு பண்ணி கொண்டிருக்கிறார். அது முடியட்டும் என்று பார்க்கிறார் என்பாள் சாந்தி. சங்கர் அவளுடைய தூரத்து உறவு. அதெல்லாம் இல்லை, கல்யாணமாகிவிட்டால் உன் நகபாலிஷுக்காக தன் ஆஸ்தியில் பாதி கரைந்து விடுமோ என்று அவனுக்கு பயம் என்பார் பெரியப்பா. சாந்தி மகிழம்பு கொட்டின மாதிரி சிரித்து மழுப்புவாளே தவிர அத்தனை அலங்கார பிரியையாக இருப்பது குறித்து வெட்கப்பட மாட்டாள். தோழியர் வட்டாரத்தில், அதுவும் காந்தி நகர் யங் லேடிஸ் ரிக்ரியேஷன் கிளப் எல்லைக்குள் நாகரிகம் பற்றி தன் காலடியில் அமர்ந்து பாடம் கேட்கும் தகுதி கூட யாருக்கும் இல்லை என்பதில் அவளுக்கு அலாதி பெருமைதான். 5 விரல்களையும் கண் எதிரே தூக்கி நிறுத்தி கொண்டு அழகு பார்த்தாள் சாந்தி. சொர்ண விக்கிரகம் போன்று தலைச்சன் பிள்ளையை தூக்கி பார்த்து ஆனந்தப்படும் தாயின் பெருமிதம் அவள் நெஞ்சில் விம்மிதம் தந்தது. ட்ரெஸ்ஸிங் டேபிளின் கீழ் இருந்த காஷ்மீர ஸ்லிப்பர்களை வலது கால் பெரு விரலினால் நாசுக்காக வெளியே இழுத்து மாட்டிக்கொண்டாள். வேலைக்காரி அவற்றை சரியாக துடைத்து வைக்கவில்லை என்ற கோபம் சிறிது முகத்தில் வெளிப்பட படிப்படியாக எண்ணி கீழே இறங்கிய போது கோபத்துக்கு காரணமான மீனாம்பாள் தன் சிறுகு கொண்டையை சொரிந்த வண்ணம், நாளைக்கு நானும் என் புருஷனு வெளியூருக்கு போறோம் அம்மா என்று ஆரம்பித்தாள். ஏன் மெட்ராஸ் சிட்டியில இல்லாத புதுமை வெளியூர்ல என்னடி அம்மா வந்திருக்கு என்று சாந்தி வெடித்தாள். அவரு என் புருஷன் கிராமத்துல ஏதோ சங்கம் ஆரம்பிச்சு நடத்திட்டு இருந்தவருங்க. அம்மா, நாளைக்கு அங்க என்னவோ விழாவாம். சர்தா, பெரிய சோசியல் ஒர்க்கர் நீங்களெல்லாம். விழாவுமாச்சு கிழாவுமாச்சு, வீட்லயே கிட என்று கட்டளை போட்டு விட்டு வெளியே வந்தாள். என்ன இது, காரை காணோமே. சங்கர் இன்னும் வரவில்லையா? மணிக்கட்டை திருப்பி தங்க செயினில் கோத்த மோதிர அளவு கடியாரத்தை நோக்கினாள் சாந்தி. மணி 6:15. வார்த்தை தவறிவிட்டார். கேட்டால் அகமதாபாத்தில் இருந்து ஒரு ஆசாமி வந்து அமுக்கி விட்டான் என்று அளக்கப் போகிறார். வெறுப்புடன் சாந்தி உள்ளே திரும்பி வந்த சமயம் தோட்டத்தில் நீந்தி கொண்டு வந்த கார் ஜம் என்ற குலுக்கலுடன் அவள் எதிரில் நின்றது. சாரி சாந்தி, ஏறிக்கொள் என்றபடி காரின் கதவை திறந்து விட்டான் சங்கர். உதட்டை ஒரு சுழிப்பு சுழித்து தனது சினத்தை வெளிப்படுத்திய பின்னர் சாந்தி ஏறி அமர்ந்து கொண்டு சற்று அதிகப்படி ஓசையுடனேயே கதவை படக்கென்று சாத்தி கொண்டாள். சங்கரின் சுறுசுறுப்பான முகத்தில் அலைச்சலின் களைப்பு தெரிந்ததை அவள் கவனித்தாள். சிறிது கோபம் தணிந்தவளாக, எங்கெல்லாமோ சுற்றிவிட்டு வருகிறீர்கள் போல் இருக்கிறது என்று குற்றம் சாட்டுகிற சாக்கில் விஷயத்தை தெரிந்து கொள்ள முயன்றாள். ஆமாம், நாளைக்கு சர்வோதயா தினம் இல்லையா? அதாவது, ஓ, காந்திஜி இறந்த தினத்தை சொல்கிறீர்களா? ஆமாம், எங்கள் அசோசியேஷனில் பிரார்த்தனை பொதுக்கூட்டம் அது இது என்று ஏற்பாடு பண்ணி இருக்கிறார்கள். முக்கியமான சில பொறுப்புகள் எனக்கு. அடி சக்கை! ஆச்சரியத்துடன் முழுதாக அவன் பக்கம் திரும்பினாள் சாந்தி. எத்தனை நாளாக இந்த கூத்தெல்லாம்? காரின் வேகத்தோடு தன் குரலையும் நிதானப்படுத்தி கொண்டான் சங்கர். இருக்க வேண்டியதுதானே சாந்தி, இதுவும் கொஞ்சம் கொஞ்சம். வருஷம் 355 நாளும் பணம், சம்பாத்தியம், பிசினஸ், ஆட்டை தூக்கி மாட்டில் போடுவது, ஆளை கவிழ்ப்பது, இதிலேயேதான் போகிறது. அதை முழுக்க முழுக்க விடுவதற்கில்லை.
பிழைப்பு, வாழ்க்கையை திருப்பிக் கொள்வோமே. அப்போது கிடைக்கிற மன அமைதியில் மற்ற நாட்களை ஓட்டலாம். ஹோஹோ, வேதாந்தம் பலமாயிருக்கிறதே என்று சாந்தி சிரித்தாள். வேதாந்தமாவது தத்துவமாவது தோ பார் என்று தன் பக்கத்தில் இருந்த சிறிய பார்சலை காட்டினான் சங்கர். கதர் ட்ரெஸ் எதுவுமே கிடையாது என்று நினைவு வந்து ரெடிமேடில் வாங்கி வந்தேன். உன் உடம்புக்கு ஏற்றதாக. எவ்வளவு அருமையான புடவை. போதுமே கண்ணா ரவி என்று சாந்தி முகத்தை சுளிக்கவே சங்கர் மேலே தன் பேச்சை தொடரவில்லை. அவன் பேச்சை மாற்றினான். உனக்காக ஒரு ஸ்பெஷல் டூடெக்ஸ் ஒரு சிநேகிதர் மூலம் வரவழைத்திருக்கிறேன் பார். பாரிஸில் இருந்து அசந்து போய்விடுவாய். என்ன கலர், அத்தோடு என்ன இனிமையான மனமும் சேர்த்திருக்கிறான் தெரியுமா? ஆவலின் பெயர் சாந்தி ஆயிற்று. நிஜமாகவா? எங்கே எடுங்கள். மெரினாவில் கார் பாதையில் வாகனத்தை திருப்பும் வரை மௌனமாயிருந்த சங்கர், ஒரு அவுன்ஸ் கூட இருக்காது. அத்தனை சின்னஞ்சிறு புட்டி. விலை எவ்வளவு இருக்கும் சொல் பார்க்கலாம். பாரிஸில் இருந்து வாங்கி வந்ததா? அரை விழியை மூடி யோசனை செய்தாள் சாந்தி. என்ன, எக்ஸ்சேஞ்ச் விகிதப்படி பார்த்தால் அதிகபட்சம் 500 ரூபாயாவது இருக்கும். 2275 என்று எழுத்து எழுத்தாக பிரித்து உச்சரித்த சங்கர் கார்களுக்கு நடுவில் வண்டியை நிறுத்திவிட்டு தன் காதலியை கர்வத்துடன் நோக்கினான். எடுங்களேன் சீக்கிரம் என்று சாந்தி துடித்தாள். ஆபீஸில் மறந்து வைத்து விட்டேன், அதுதான் வருத்தமாயிருக்கிறது என்றான் சங்கர். பரவாயில்லை, நாளை சாயங்காலம் கொண்டு வருகிறேனே. மறந்து விடாதீர்கள். கூட்டம் பேச்சு என்று என்னென்னவோ வேறு வைத்து கொண்டிருக்கிறீர்களே என்றாள் சாந்தி கவலையுடன். பூகம்பமே யானாலும் என் சாந்தியை மறந்து விடுவேனா என்றவன் சந்தன சோப்பு கட்டி போன்ற சாந்தியின் மோவாயை தொட்டு நிமிர்த்தினான். ஒரு பந்தயம் வைத்து பிறகு அதை கொடுக்கலாமா என்று இப்போது தோன்றுகிறது என்றான். பந்தயமா? என்ன பந்தயம்? சாந்தி திகைத்தாள். டே பையா, ஐஸ்கிரீம் என்ற காருக்குள் இருந்தவாறே கையை தட்டி அழைத்தான் சங்கர். பிறகு சாந்தியிடம் திரும்பி, சொல்ல பயமாயிருக்கிறது. ஒன்றுமில்லை. நாளை சாயந்தரத்துக்குள் 3 சிட்டம் நூல் ராட்டையில் 100 கட்டு பார்க்கலாம். 100 காட்டு பார்க்கலாம் என்றான். ஓஹோ நானாம் என்று கழுத்தை வெட்டினாள் சாந்தி அலட்சியமாக. உங்களுக்கு நடுநடுவே வருகிறதே ஒரு பைத்தியம். அதுல என்னையும் மாட்ட இப்படி ஒரு சூழ்ச்சியா? சாந்தி, பந்தயம் சும்மாதான். உனக்கும் தான் ஒரு பயிற்சி வரட்டுமே. வேண்டாம் வேண்டாம், அதை விட புத்திசாலித்தனமான வேறு 1000 பயிற்சி இருக்கிறது. அதையெல்லாம் கற்றுக்கொண்ட பிறகு உங்களிடம் வருகிறேன் என்று சாந்தி கடுகடுப்பாக பதில் சொல்கையில் ஐஸ்கிரீம் வண்டி வந்து விடவே, சாக்லேட் கிரீம் தானே சாந்தி, 2 எடுப்பா என்றான் சங்கர். காரின் இந்தண்டை பக்கத்தில் ஒரு பிச்சைக்கார பெண் வந்து நின்று, அம்மா மகாலட்சுமி தாயே என்று பல்லவி பாடினாள். வெறுப்புடன் தன் வெல்வெட் கை பையை திறந்தாள் சாந்தி. ச, வர வர மெரினா கூட சுத்த நியூசன்ஸ் ஆகிவிட்டது. ஹிந்து லெட்டர்ஸ் டு தி எடிட்டருக்கு ஒரு கார்டு எழுதி போட போறேன். ஒரு 50 பைசா நாணயத்தை தூக்கி எறிவதற்காக திரும்பிய சாந்தி சரியிலென பின்னடைந்தாள். ஒரு வினாடி பிரமித்து பேச்சற்று அசைவற்றிருந்தாள். பின்னர் வீசி எறியவிருந்த நாணயத்தை பயபக்தியுடன் மெல்ல அந்த ஏழை பெண்ணிடம் கொடுத்தாள். பாதி ஐஸ்கிரீம் கரைந்து விட்டது, பிடி என்று நீட்டிய சங்கர் அவள் முகத் தோற்றத்தில் காணப்பட்ட மாறுதலினால் அதிர்ச்சி அடைந்தவனாக, என்ன சாந்தி, என்ன என்ன அப்படி தப்பாக பேசிவிட்டேன்? சும்மா ஒரு விளையாட்டு பந்தயம் தானே என்று சமாதானம் செய்ய முயன்றான். அதெல்லாம் ஒன்றுமில்லை, வேற என்று கூறிய சாந்தி ஐஸ்கிரீமை வாங்கி கொண்டு சுவைக்கலானாள். ஆனால் நீண்டு பறந்து கிடக்கும் நீலக்கடலை சுவைக்கவில்லை. காதலனின் நன்மையில் உள்ள தனிமையின் இன்பத்தை சுவைக்கவில்லை. குழந்தையின் ஸ்பரிசம் போல் உடலை புலகம் கொள்ள செய்யும் காற்றை சுவைக்கவில்லை. அவள் கண்கள் எங்கோ யோசனையில் சொக்கி இருந்தன. அவளுடைய அமைதியை குலைத்துவிட்ட குற்றம் சங்கரின் உள்ளத்தில் குறுகுறுத்தது. சிலுசிலுவென்று காற்று வீசுகிறதே, போகலாமா என்றான் ஏமாற்றத்துடன். ஆமாம் என்று பதில் அளித்த சாந்தி தலை குனிந்து தன் கைகளையும் விரல்களின் செக்கச்சவேல் என்ற நகப்பூச்சையும் பார்த்தவாறே இருந்தாள். கார் மவுண்ட் ரோடு வழியே நீந்தி கொண்டிருந்த போது திடீரென, சர்க்கா எங்க கிடைக்கும், அங்க நிறுத்துங்கள் கொஞ்சம் என்றாள். சாந்தி, என் மீது உள்ள கோபத்துக்காக எதுவும் செய்ய வேண்டாம் என்று சங்கர் மன்றாடினான். நீங்கள் ஒன்று, எனக்கே ஆசையாய் இருக்கிறது என்று சிரித்தவாறு சாந்தி சொன்ன போதிலும்
அவன் சற்று தயங்கியவாறேதான் கடையின் வாசலில் நிறுத்தினான் காரை. விற்பனை பகுதியில் இருந்த பெண் சாந்தி புதிதாக நூற்க கற்பவள் என்று அறிந்ததும் சுலபமாக வேலை செய்யும் பலவித சர்க்காக்களை எடுத்து காட்டி விளக்கினாள். ஆனால் சாந்தி பழைய மாடல் ராட்டினம் ஒன்றையே தேர்ந்தெடுத்தாள். பஞ்சு வாங்கி கொண்டு பட்டை போடுவது போன்ற சில்லறை வேலைகளை சுருக்கமாக தெரிந்து கொண்டதும் போகலாம் என்றாள் சங்கரிடம். என்ன இதெல்லாம் என்று பங்களாவில் அவள் படி ஏறிய போது பெரியப்பா கேட்டார். ராட்டையையும் மற்ற கருவிகளையும் பார்த்து, ரொம்ப வருத்தி கொள்ளாதே சாந்தி, உனக்காகவே இஷ்டமானால் முடிந்த வரையில் மட்டும் செய். போதும், பந்தயம் கிந்தயம் எல்லாம் கடற்கரையிலேயே காற்றில் விட்டுவிட்டேன் என்றான் சங்கர். இருவருக்கும் புன்னகையின் மூலமே பதில் அளித்துவிட்டு உள்ளே சென்று விட்டாள் சாந்தி. மறுநாள் காலை சங்கர் வழக்கம் போல் பங்களாவுக்குள் நுழைந்தபோது ஓடி வந்து வரவேற்பு கொடுக்கும் சாந்தியை காணவில்லை. குறுக்கும் நெடுக்குமாக உலாவிக் கொண்டிருந்த பெரியப்பா அவனை கொஞ்சம் கோபமாகவே பார்த்தார். ஏதோ கண்டிக்கிற பாவனையில் விழாவில் கலந்து கொண்டு அதற்கேற்ப ஜிப்பா வேட்டி கோலத்தில் வந்தவனை கண்டதால் வேறு அவருக்கு கோபம் வந்தது. நேற்று நீங்கள் சாந்திக்கு என்ன உபதேசம் செய்தீர்களோ போங்கள், நல்ல கூத்தடிக்கிறாள் இன்று முழுவதும் என்றார். சங்கர் பதறியவனாக, ஏன் ஏன் என்ன பண்ணினாள் என்று கேட்டான். அதை நீங்களே போய் பாருங்கள். அறைக்குள் கதவை தாளிட்டு கொண்டு ராட்டையும் கையுமாய் உட்கார்ந்து கொண்டவள்தான். எழுந்திருக்கவே இல்லை. தண்ணீர் ஆகாரம் கூட கிடையாது. அடடா என்று கூவிய சங்கர் தாவி ஏறி மாடியை அடைந்து, சாந்தி கதவை திற என்று படபடவென தட்டினான். தோ ஆயிற்று, கொஞ்சம் பொறுங்கள் என்று சாந்தி பதில் கொடுத்தாள். 5 நிமிடம் பொறுத்து கதவை தட்ட அவன் மீண்டும் கையை உயர்த்திய சமயம் கதவு திறந்து கொண்டது. சாந்தி ஒவ்வொரு அங்கமும் தளர்ந்து தொய்ய களைப்பும் தள்ளாமையுமாக வெளிப்பட்டாள். ஆனால் முகத்தில் அபூர்வமான தெய்வீகமான களை தென்பட்டது. இதோ 3 சிட்டம் என்ற உற்சாகம் கொப்புளிக்கும் குரலில் நீட்டினாள். கொஞ்சம் கரடு முரடாக இருக்கும், ஒரே இரவில் கற்றுக்கொண்டு முடித்தேனே அதுதான். சாந்தி, கங்க்ராச்சுலேஷன்ஸ், மகா பெரிய சாதனை. ஆனால் இப்படி உடம்பை கெடுத்து கொள்ளலாமா? இருந்தாலும் கையை குலுக்கி பாராட்டுகிறேன் என்று அவள் கையை அழுத்தி குலுக்கினான் சங்கர். ஆ, உஷ் என்று வீறிட்டாள் சாந்தி. தொட்டாலே வலிக்கிறது 2 உள்ளங்கையும். சாந்தி, ஐயோ என்று கன்றை சிவந்து ரத்தம் கட்டிவிட்ட அந்த விரல்களை பார்த்து பொறுமி விட்டான் சங்கர். இந்தா உன் சாதனைக்கு பரிசு. ஜிப்பா பையில் இருந்து அந்த விலை உயர்ந்த டூடெக்ஸ் குப்பியை எடுத்தான். இளநகை விளையாடியது சாந்தியின் இதழில். ரொம்ப நன்றி, ஆனால் மன்னிக்க வேண்டும். இனிமேல் சங்கர், இதெல்லாம் எனக்கு தேவைப்படாது. ஏற்கனவே இருப்பதை கூட என் சிநேகிதிகள் யாருக்கேனும் கொடுத்து விடலாம் என்று இருக்கிறேன். சங்கர் திணறினான். என்ன சாந்தி, இந்த பந்தயம் கட்டி 24 மணி நேரம் போராடி இதற்காகவா? அப்படியா நினைக்கிறீர்கள்? சாந்தியின் பிறை நெற்றியில் சிந்தனை வளையங்கள் நெளிந்தன. இல்லை சங்கர், விதவிதமான நகப்பூச்சுக்காக ஆண்டவன் விரல்களை கொடுக்கவில்லை என்ற உண்மை திடீரென எனக்கு நேற்று தெரிய வந்தது. உழைக்கவும் பிறருக்கு உதவவும் விரலை பயன்படுத்தலாம் இல்லையா? எத்தனை பேருக்கு இனிமேல் நான் நூற்க சொல்லித்தரலாம்? சொல்லித்தந்து ஒரு பிழைக்கும் வழியை எத்தனை அமலை பெண்களுக்கு காட்டலாம் இல்லையா சங்கர்? உண்மைதான் சாந்தி, அவ்வளவும் உண்மை. ஆனால் திடீரென நீ எப்படி மாறினாய் என்றுதான் ஆச்சரியமாயிருக்கிறது என்றான் சங்கர் உணர்ச்சியால் கரகரத்த குரலில். நீங்கள் ஐஸ்கிரீம் வாங்கிய போது நான் பிச்சை போட்டேனே ஒரு பெண்ணுக்கு. அவளுக்கு 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 கை இருந்தது, விரல் இல்லை. 5 விரலும் அற்று விழுந்து விட்டன. அவள் நகப்பூச்சுக்கு அழவில்லை. விரலினால் பிழைக்கக்கூடிய வாழ்க்கையை இழந்து விட்டதற்கு அழுதாள். தெய்வம் என் கண்ணை திறந்தது அந்த வினாடியில்தான். சாந்தி, என் சாந்தி என்று அவளை எல்லையற்ற ஆர்வத்துடன் அணைத்து கொண்டான் சங்கர். இன்று காந்தி இறந்த தினம் என்கிறார்கள். என்னை பொறுத்தவரையில் இது வேறு தினம். என் சாந்தி, என் உண்மையான சாந்தி பிறந்த தினம் இன்று. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய், தேங்க்யூ.